இப்போ பிறப்பின் ரகசியம்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அதாவது பிறந்த உடனே நம்ம அப்பா அம்மாட்டேருந்து பிறந்தோன்னு நினைக்கிறோம். அதுதாங்க தப்பு. நாம் அப்பா அம்மாட்ட பிறந்ததெல்லாம் இன்று இல்லை. இது மறு ஜென்மத்தில் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஜென்மங்கிற மாதிரி பல ஜென்மங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஜென்மம்னு சொல்லும்போது ஜென்மாந்த தொடர்பு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவபுராணத்திலேயே சித்தர்கள் பாடியிருக்கிறாங்க. புல்லாகி புருடாகி பூச்சாகி மரமாகி செடியாகின்னு சொல்லி பாடியிருக்கிறாங்க. அப்போ ஒரு மாட பிறப்புக்கு வர்றதுக்கு எத்தனை உருவங்களை நம்ம மாறி வந்திருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்திங்கன்னா, நம்முடைய பிறப்பு மிகப்பெரிய ரகசியங்க. அப்போ இந்த ஜென்மாந்தரமாக நமக்குள்ளே நாம் பிறவி எடுத்து வந்தோமே, அந்த பிறவியில் முதல் பிறவிலேருந்து இது வரைக்கும் எத்தனை பிறவிகள் நம்ம எடுத்துருப்போங்கிறது கணக்கே கிடையாது. கோடிக்கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த கோடிக்கணக்கான விஷயங்களில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த கர்மவினை நம்ம தொட்டுக்கிட்டே வருது. அது எங்கேருந்து வருது? ஆன்மாவோடு சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. வந்ததுனால தாங்க இன்றைக்கி இந்த உடலுக்குள்ளே இருந்து அந்த கர்மா இருக்கிறப்போ இங்கே இருக்கிற கர்மாவை எடுத்துக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்ததுனால தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நமக்குள்ள புரியல. அப்போ என்ன ஆகுது? நான் எல்லாமே நல்லது செய்கிறேன், எல்லாமே நான் அள்ளி கொடுக்குறேன், தானமாக பண்ணுறேன், நான் நல்ல ஒரு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தில் செஞ்சுட்டுருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் அந்த நோய் வருது? தீராத நோயும் ஆறாத வினையும் வந்துடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு கொஸ்டின் கிடையாது, அதுக்கு பதில் இல்லை. அப்போ இந்த பதில் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம முதல்ல யார், எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது பாதாளத்துலேருந்து தான் நம்ம வந்தோம். எப்படி பாதாளத்துலேருந்து நம்ம வந்தோம், இப்போ பூமியில் வாழ்கிறோம், ஆகாயத்துக்கு போகிறோம்னு சொல்கிறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் முதல்ல சொல்லும்போதே படைச்சதெல்லாம் பிரம்மா, வாழ்கிறதெல்லாம் கிருஷ்ணர், யார்? விஷ்ணு சொல்லுவோம். அப்போ காக்கிறவராக யாருன்னா சிவன் தான் சொல்லுவோம், பரமேஸ்வரன் சொல்லுவோம். அப்போ இந்த மூவருக்குள்ளே தான் இந்த ரகசியங்கள் இருக்குது என்பது மிகப்பெரிய ஆழமானது. அப்போ இந்த மூவர் யாருன்னா, பாதாளங்கிறது பிரம்மா, பூமிங்கிறது விஷ்ணு, மகேஸ்வரங்கிறது ஆகாயம். அப்போ இந்த மூணுக்குள்ளேருந்து ஜென்மாந்த தொடர்பு நமக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த மூணு பாகத்தை நம்ம தாண்டி போகும்போது இந்த விஷ்ணு பிறப்பில் தான் நமக்கு எல்லாமே நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்சிக்க முடியும். நம்ம எங்கேருந்து வந்தோம், இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு நடுமத்தில் இருக்கும்போது எல்லாமே புரியும். ஒரு தொழில் செஞ்சாலும் அப்படி தான், ஆரம்பத்தில் செய்வோம்ல, நடுமத்திக்கு வரும்போது நமக்கு அது புரியும், அடுத்து எப்படி செய்யலாம் தெரியும். அது போல தாங்க உங்களுக்குள்ள இருக்கிற நாணத்தை நீங்கள் உறுதியாக்கிட்டா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு உங்களுக்குள்ள புரியும். நீ இப்போ எப்படி வாழ்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியும். அடுத்து எப்படி வாழணுங்கிறதும் புரியும். எப்படி சுகமாக போய் சேருங்கிறதும் தெரியும். அப்போ இந்த பிறப்புடைய ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒரு கருவி இருக்குதுங்க. இந்த கருவி தாங்க அற்புதமான கருவி. இந்த கருவியை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்கறலாம் கொடுக்கும். நீங்கள் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறோம் அதை பார்க்க முடியும். நீங்கள் பேச முடியும் அதோட. அந்த கருவி உங்களோட பேசும். அது எங்கே இருக்குது? வேறு எங்கே இல்லை, உங்களுக்குள்ளே தாங்க அந்த கருவி இருக்குது. அந்த கருவியை ஆன் பண்ணணும். நீங்கள் ஆன் பண்ணிட்டா உங்களுக்கு வேலை தெளிவு. இந்த கருவியை ஆன் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கிறனால தான் உங்களுக்குள்ளே அது என்ன நடக்குதுன்னே தெரில. நீங்கள் எங்கே பிறந்தீங்கன்னே தெரில, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்னே தெரில, எப்படி தான் நம்ம போவோம்னு தெரில. இத்தனைக்கு குழப்பத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், அதை தேடுறோம், இதை தேடுறோம், எல்லாத்தையும் தேடிட்டோம், ஆனால் எங்கேயுமே எதுவுமே புரியல. அப்படிங்கும்போது கிரியா யோக பயிற்சிங்கிறது தான் அந்த கருவி அற்புதமாக இயங்குகின்றது. அப்போ இந்த கிரியாவை எடுத்துட்டா கருவியை ஆன் பண்ணிடலாம். அப்போ இந்த கருவியை ஆன் பண்ணிட்டா உங்களுக்குள்ளே நீங்கள் யாரும் தெரிஞ்சிடும், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரிஞ்சிடும், எப்படி வாழ்கிறீங்கன்னு தெரிஞ்சிடும், அடுத்து எப்படி வாழ போகிறோன்னு தெரிஞ்சிடும், அடுத்து எங்கே போவோன்னு தெரிஞ்சிடும். இது எல்லாம் உங்கள் கூட பேசக்கூடிய ஒரே ஒரு விதமான சக்தி இந்த கருவி தாங்க. இது தாங்க கிரியா. கிரியாங்கிறது அந்த கருவியை இயக்குவது தான் அதனுடைய வேலை. அதனால் தயவு செய்து இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையுடைய ரகசியத்தை முதல்ல உணருங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் நடத்தும் மகா அவதார் பாபாஜியின் கிரியா யோகம் பயிற்சி வருகின்ற செப்டம்பர் 7 அன்று மதுரையிலும் செப்டம்பர் 14 அன்று சென்னையிலும் நடைபெறுகிறது. கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 9842023346 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும்.